Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். லைக் இந்த மாதிரி கிஃப்ட் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை. நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யாரும் பண்ணதில்லை. ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். நான் அழுதுட்டேன் ஆக்சுவலாக. அவர்கிட்ட ஒரு சின்னதாக மண்டக்குள்ளே எதுவுமே இல்லை. லோகேஷன் கண்ணன் சார்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறாரு, ஜவஹர் இங்கே வா அப்படின்ட்டு. என்ன இது ஜவஹர் செம்ம நடிகை, அவன் படத்தில் கருப்பன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. யாரா அந்த மனுஷன்? எனக்கு என்னன்னா, இவங்க என்கிட்ட ஃபோனை கூட பார்த்தது கிடையாது. பட் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணியிருக்குல்ல. அவங்க சொல்லி கொடுக்கும்போது கைண்ட் பர்சன், ஆனஸ்டான, ரொம்ப இன்னோசண்டான ஒரு ஆள். நீங்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சந்திரா விட்டு தர மாட்டுறீங்க எங்களை மாதிரி. ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணி ஒருத்தர் சொன்னார், தலை நீ மட்டும்தான் தலை எங்களை மாதிரி சந்திரா விட்டு தர மாட்டுற, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அனிருத் ப்ரோ வந்து சொன்னார், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. மிஸ்டர் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, டிசி படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுலயே ஏதோ ஒரு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா சொல்ற மாதிரி இருக்கேன். இதுவும் கோவத்தோட வந்துட்டீங்களா? கொஞ்சம் டிராஃபிக் அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன், சேமமாக இருக்கேன். ஓகே. ஒரு ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னன்னா வந்துட்டு சார் ரொம்ப கோவக்காரரு அப்படி சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால தான் நான் அந்த வார்த்தையை கேட்டேன். கோவமா வந்திருக்கீங்க அப்படின்னு. நீங்க தான் சார், நீங்க தான் அந்த சார். கருப்பன் கோவமானது தான். கருப்பு கோவக்காரன் அப்படிங்கிற கருப்பனுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா தான் கோவமா இருப்பான். தெரியல, உங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ கருப்பனுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஃப்ளோவில் போகாது இன்டர்வியூ. அதான் கருப்பன் அப்படிங்கிற பேரை தாண்டி உங்களுக்கு ஜவஹர் சக்தி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. உங்கள் பேருக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து ஜவஹர் குமார். குமார். ஆமாம், குமார் வந்து ஜவஹர் தாத்தா வச்சாரு, குமார் அப்பா வச்சாரு சேர்த்து. சரி, சினிமாவுக்கு போகிறோம், அப்பா நாளை பொண்ணு எனக்கு ஏதாவது பேர் எடுத்து கொடுத்தியாடான்னு கேட்டுறக்கூடாதுன்றனால, எப்பா உங்கள் பேர் என்கிட்ட எப்பயுமே இருக்குன்னு சொல்லிட்டு ஜவஹர் பின்னாடி சக்தி ஆட் பண்ணி அப்பா பேர் சக்தி, ஜவஹர் சக்தின்னு வச்சிட்டேன். கேட்க மாட்டார்ல நாளை பின்ன, எனக்கு என்னடா பேர் எடுத்து கொடுத்தேன்னா ஒரு 10 படம் காமிப்போம் பாருங்க அவங்க பேர் வருது அப்படின்ட்டு. அப்பா கூட கேட்டார், இங்கே பாரு நல்லா யோசிச்சுக்கோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுருக்க, வேலை வாங்கி தரேன்னா யார்ட்டையா சொல்லி வேலை வாங்கி தரேன், அப்புறம் நாளைக்கு நான் செத்து போனதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்து திட்டக்கூடாது அப்படின்னாரு. அப்படி திட்ட மாட்டேன், நானாக தான் போகிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பேர் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா ஒரு 13 வருஷம் ஆச்சு, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் உடனே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாற்றிக்கிட்டேன். சரி, அதுலையாவது பேர் வச்சுக்கிறோம், ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் இருக்குல்ல ஜவஹர் சக்தின்னு, ஏதாவது சொன்னார்னா அப்போ எடுத்து காப்பேன், இந்த இருக்குப்பா சக்தின்னு பேர் அப்படின்னு. ஸோ அதுதான் ஜவஹர் சக்தி. அப்பா எவ்வளோ பிடிக்கும்? என் ஃபேமிலியே டோட்டலாக ரொம்ப பிடிக்கும். அப்பா எவ்வளோ பிடிக்கும்னா, முந்தானத்து தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு மனுஷன் 8 வயசுலேருந்து சாதாரண சாதாரண சொல்லக்கூடாது, கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் வரைக்கும் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன பர்பஸ்? ஒன்றுமே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டோம், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றாச்சு, அது உழைச்சி தரணும், ரெஸ்ட் எடுக்கணும், எதுவுமே இல்லை. இன்ன வரைக்கும் எப்படி ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர மிரட்சியாக தான் இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய பிள்ளையை பெற்று வச்சுட்டு உதவி பண்ணலைன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறது இல்லையா? வீட்டுக்கு போய் ஒரு 4 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. எப்போ போனாலும் போகிறோமா வெறுங்கையோடு போயிட்டுருக்கோம். நம்ம சினிமாவில் இருக்கனால எதுவும் கொண்டு போகிறது இல்லை, நம்ம மட்டும்தான் போகிறோம். நம்ம பழைய ட்ரெஸ்ஸை அம்மா தான் துவைக்கிறாங்க. அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. எதையாவது சின்ன வெற்றியை பார்த்துட்டு குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு காராவது வாங்கிட்டு மதுரைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்குமான்னு தெரில. ஆனால் இப்போ ஒரே ஒரு வெற்றி வந்திருக்கு சின்னதாக, அது நடந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு ஊருக்கு போயிடலாம். சின்ன வெற்றிங்கிறீங்க, இது பெரிய வெற்றி இல்லையா? இல்லை, இது மிகப்பெரிய வெற்றி. ஆக்சுவலாக எல்லாரையும் நோட் பண்ணதோட இப்போ குறிப்பாக கருப்பை தான் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐஃபோன் மேட்ரு வந்துட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னடா ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது உள்ளே, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நிறைய 12 GB இருக்குது. வேற என்ன என் இருக்குது? ஃபோட்டோ இருக்குது, இன்ஸ்டா ஆப் இருக்குது, ஃபேஸ்புக் ஆப் இருக்குது, அப்புறம் அருணனை கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குது, லோகேஷனை கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜிபே இருக்குது, ஜிபேல 8 ரூபா அம்பேஸ் இருக்குது. எப்படி இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுன்னு? கொட்டுக்காளி பிஎஸ் வினோத் சாரோட படம் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரிவியூ வந்து அருண் மதேஸ்வரன் அண்ணன் வந்திருந்தார். அவ்வளோ இயக்குநர்கள் வந்திருந்தாங்க. அதில் அருண் அண்ணன் வந்து சூரியனை ஆனபெனை பேசிட்டு வந்து என்கிட்ட வந்து அதோட ஒரு செகண்ட் அதிகமாக பேசினார். நீ நல்லா பண்ணியிருந்தடா, நிறைய விஷயம் லைவாக பண்ணியிருந்தடா அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலே எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, கடா இவர் நம்மளை எப்படா பாராட்டுறாரு, உண்மையிலே வா அப்படின்னேன். நல்லா தானே பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னாரு. ஓகேண்ணே, நான் உங்கள் அஸ்டினேட்டர் விக்கி ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன், உங்கள் படத்தில் நடிக்க ரொம்ப ஆசை எனக்குன்னு சொன்னேன். அப்படியா, சரி ஃபாலோ பண்ணு, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் விக்கி ப்ரோட சொன்னேன். விக்கி வந்து இளையராஜா பயோபிக்
எடுக்கிறப்ப ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் என்னன்னு தெரில, அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் விக்கி ஃபோன் பண்ணி, தலைவா வேறு ப்ராஜெக்ட்டு ஆடிஷன் கொடுங்க வாங்கன்னாரு. ஸோ அது ஒரு 3 ஆடிஷனாக போச்சு, வேறு வேறு ஆடிஷனாக. எமோஷ்னல், ஒரு மாதிரி அக்ரெசிவாக, அப்புறம் நக்கலா, அப்படி போச்சு. அருணனே எல்லா ஆடிஷனும் நல்லா இருக்குது, இவன் கொஞ்சம் லைவாக பண்ணுறான்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். ஸோ ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் இருக்குது போலடா அப்படின்னு ஆசைப்பட்டு உக்காந்துருந்தேன். ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி தலைவா ஒரு மேட்ரு ஒரு 7 நாள் வரும், நீங்கள் மாப்பிள்ளை கேரக்டர் பண்ணுறீங்க அப்படி. தலை நம்ம 3 ஆடிஷன் பண்ணமே தலை, ஏதோ பெருசாக வரும்னு சொன்னீங்க. ஆமாம் 7 நாள் வரும், 7 நாள் பெருசா அப்படின்னேன். தலை அது சூப்பர் கேரக்டரு, அருணனே தான் வந்து உங்களுக்கு தர சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ அருணனே சொல்லிட்டாருன்னா சரிதான். அவர் நம்ம ஆடிஷனை பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு, கொட்டுக்காளி பார்த்துட்டு என்கேஜ் பண்ணியிருக்காரு, அப்போ அவர் கரெக்டாக தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு. சாமி கண்ணுன்னு ஒருத்தர் வருவாப்புல, ஓகே. மாப்பிள்ளை கேரக்டர், ம். அந்த கேரக்டர் தான் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு ஃபோன், ஷூட் போயிட்டு 2வது நாள் ஆகாஷ்னு ஒரு அசோசியேட் இருக்கார், ஃபோன் அடித்தார். ப்ரோ எங்கே இருக்கீங்க அப்படின்னா, சரி சென்னை சாலிகிராமத்தில் ப்ரோ அப்படின்னு. ஃப்ரீயா அப்படின்னா, ஃப்ரீ தான் ப்ரோ அப்படின்னேன். சரி நேராக கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க. நேராக ஸ்பாட்டுக்கு போனேன். ஒரே ஒரு முடிவு எடுத்தேன், எப்பயுமே நம்ம ஒரு டைரக்டரை மீட் பண்ண போகிறோம்னா சார் சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி போவோம்ல. ஆமா, ஒரு பணிவா ஒரு ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்கலாக வரும்ல. ஓகே. அன்னைக்கு நான் ரொம்ப தீர்க்கமாக முடிவு எடுத்தேன். இந்த வாட்டி நம்ம போய் நிற்கிறப்ப, அந்த படம் ரகுடான படம், ராவாக இருக்குன்னு தெரியும். சரி நம்ம போயிட்டு இப்படி இப்படி மிஸ் பண்ணாமல் அண்ணனை பார்த்துட்டு, அவர் நல்லா பேசுகிறாருல, ஸோ அவர் கம்ஃபர்ட் கொடுத்துட்டாரு நம்மளுக்கு, ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்க. அப்புறம் அருணனை கூப்பிட்டாரு, போய் பார்த்தேன். போனேண்ணே, ஹாய்ண்ணே அப்படின்னேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கேனே அப்படின்னேன். கரெக்டாக இருக்கார்ல அப்படின்னாங்க. கோ டேரக்டர் திரும்பி பார்த்தாரு, கரெக்டாக இருக்காருங்க அவர் அப்படின்னாங்க. அப்பாடா, நம்ம வந்து இப்படி ஹாய் காமிச்சது ஒரு வகையில் செட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு மனசுக்குள்ள. அப்புறம் சாலமன் ஒரு அசோசியேட் கூப்பிட்டு போனார். இப்போ அண்ணனை பார்க்குறப்ப ஒரு ஹாய் காமிச்சிங்கல்ல, அந்த மாதிரியே படம் ஃபுல்லாக இருங்க, அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். கருப்பன்னு ஒரு கேரக்டர், ஆமாம் கருப்பன்னு ஒரு கேரக்டர், மாப்பிள்ளை கேரக்டர் நீங்கள் பண்ணலை அப்படின்னாங்க. அப்படியா, சரி ஓகே சூப்பர், கருப்பன் ஆயிட்டோம் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் கருப்பு படத்தில் வேறு நடிச்சிருக்கோம். சரி கருப்பன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது தான். இல்லை, நீங்கள் மதுரைக்காரர் வேற. ஸோ கருப்புக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததா? என் கூடயே இருக்குல்ல, கலர்லேயே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த படம் எடுக்கும்போது வந்துட்டு நிறைய விஷயங்கள், இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, அதை நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமே, படம் பார்த்ததுக்கப்புறம் யோசிச்சிங்களா இதை நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு தாட் வந்ததா? அப்படி இல்லை, அருணை ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார், இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் டிசைன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவாரு. நம்ம ஏதாவது ஒன்று போய் கேட்டோம்னாலும் நல்லா இருந்தால் ஓகே சொல்லுவார், நல்லா இல்லைன்னா சிரிப்பார். அப்போ போட வேணாம்னு முடிவாயிடலாம், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு போடு அப்படின்ட்டு போயிடுவார். அந்த ஃப்ரீடம்லாம் அருணன்ட்ட எப்பவுமே இருக்கும். அருணன்ட்ட முன்னாடியே அது இருக்கும், நீ இதான் பண்ண போகிற, இப்படி தான் பண்ண போகிற, ஃபைட்டுனா நீ ஹைப்பர் ஆயிடுவ அப்படின்னாரு. ஓகே, நான் நீ ஃப்ரெண்டுனா விட்டு தர மாட்டேன், ரொம்ப லோயலாக இருப்ப, அதெல்லாம் ஏன் வச்சுக்கோன்னாரு. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு கேரளாவிலேருந்து இப்படி மெசேஜ் வருது, உங்களுக்கும் நீங்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சந்திரா விட்டு தர மாட்டேறீங்க எங்களை மாதிரி. ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணி ஒருத்தர் சொன்னார், தலை நீ மட்டும்தான் தலை எங்களை மாதிரி சந்திரா விட்டு தர மாட்டேற, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. இன்னொருத்தர் தாசுக்கு கருப்புக்குமான பாண்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. இன்னொருத்தர் கிட்டிக்கு உங்களுக்குமான கனெக்ஷன் நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு இவ்வளோ பேர் விதவிதமான ஆட்கள் விதவிதமான இது சொல்லும்போது பரவாயில்ல, இது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க தெரியுமா, சந்திரா அப்படிங்கிற பேர் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் பழக்கப்பட்ட பேர். நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு அப்படி இருக்கிற மாதிரி சந்திரா, அந்த வட சென்னை படம் வந்ததுக்கப்புறம் சந்திரா அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தா எல்லா இடங்கள்லையுமே டிசி சந்திராவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சந்திரா ஸ்பெஷல் நேமாக இருக்கும் போல், எந்த படத்தில் சந்திரா இருந்தாலும் அங்கே டாப்புக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த சந்திரா போக வேண்டிய ஒரு ஆள் தான். ரொம்ப சூப்பரான ஒரு ஆள். அவங்க நல்லா பழகுவாங்களா? ஐயோ சூப்பராக பழகுவாங்க. நமக்கு தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம். எவ்வளோ க்ளோஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், எப்படி அவங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க? உங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி உங்கள் 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாண்டு வந்தது? அது தெரில, அவங்க எல்லாத்தையும் அப்படி தான் பழகுவாங்க. செட்டில் எல்லாரும் நீங்களும் ஒன்றா இல்லை எல்லாருக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்களா? அதுதான் ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ஒர்க்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், நம்ம செட்டில் அவங்க நம்ம நோட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை நாள் அவங்களோட இருந்தீங்க? 25 டேஸ் இருக்கும். எங்களுக்கு இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க அப்படி தான் பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம், நான் ஒரு சீன் இருக்கும், அந்த பாலத்தில் நடக்கிற சீன் இருக்கும். அந்த சீன் அப்போ நான் சாங் ஒன்று கேட்டுகிட்டு இருந்தேன். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரோட சின்ன ஐஃபோனை வாங்கி இளங்காத்து வீசுதேன்னு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் எமோஷ்னலான சீனு அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்தாங்க, சந்திரா பக்கத்தில் வந்துட்டு நான் தலையாடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஒய் யூ ஹியரிங் திஸ் சாங் அப்படின்னாங்க. வென் எவர் ஐ டூ எமோஷ்னல் சீன்ஸ் ஐ ஹியர் திஸ் சாங் அப்படின்னேன். ஸோ எமோஷ்னல் அப்படின்ட்டு போயிட்டாங்க.
ஸோ அந்த விஷயம் கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அப்போ கையில் இருந்தது என்னோட ஒரு ஐஃபோன் தான். உங்களோட ஒரு phone தான். ஒரு யாரும் இல்லை, அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அந்த Okay, அமீர் அண்ணனோடது. ஓகே ஐஃபோன் 13 என்னமோ இருக்கும், நமக்கு மாடலே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம பரம்பரையிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஐஃபோன் யூஸர். அந்த ஒரு மாடல் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா இவங்க என்கிட்ட ஃபோனை கூட பார்த்தது கிடையாது. பட் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணியிருக்குல்ல. அவங்க சொல்லி கொடுக்கும்போது கைண்ட் பர்சன், ஆனஸ்டான ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு ஆள், அப்புறம் சச் அ குட் ஆக்டர். அப்புறம் இங்கிலீஷில் ரொம்ப லென்த்தாக சொன்னாங்க. அது என்னவா புரிஞ்சுன்னா, நீ கொஞ்சம் பெரிய ஆளாக வரணும், அப்பயும் இதே கேரக்டரில் இரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்தில் அவங்க கொடுத்தாங்க. ஏன் சும்மா இருக்க, இன்னும் உழைச்சிக்கோ, உனக்கு ஏதோ டேலண்ட் இருக்குது போல், பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு அவார்டுன்னு கூட சொல்லலாம் நம்மளுக்கு. ஓ ஃபர்ஸ்ட் அவார்டு. ஆமாம். யாராவது மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட நம்மளோட வேல்யூ தெரிஞ்சவங்க நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ இது வரைக்கும் இப்படி யாராவது உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்லை, இந்த மாதிரி கிஃப்ட் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை. நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யாரும் பண்ணதில்லை. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். நான் அழுதுட்டேன் ஆக்சுவலாக. அழுதோடனே ஒய் ஆர் யூ கிரையிங் நாங்கள், ஐ டோன்ட் நோ வாட் ஐ சே, ஐ டோன்ட் நோ வாட் ஐ டூ அப்படின்னு. யூ டிசர்வ் மேன், யூ டிசர்வ், டோன்ட் க்ரை, ஓகே. அப்போ டோன்ட் டெல் டு எனி ஒன் அப்படின்னாங்க. அது பதிவு பண்ணி ஆகணும். யார்ட்டையும் சொல்லாதன்னாங்க. இது எப்படி யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது? எவனாவது நம்ம 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினதுனா நம்புவானா? எங்கள் அம்மாவே கேட்பாங்க எங்கடா போய் திருடுனேன்ட்டு. அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அதனால் அருணன்ட்ட அன்றைக்கி சொன்னேன். அருணே செம்ம ஹாப்பியானார். அப்படியாடா சூப்பர்ரா, எங்கடா ஆனாரு அண்ணன் உள்ளே வச்சுருக்கேன்னு என்ன. அப்புறம் லோகேஷ் அண்ணன்ட்ட மட்டும் போய் சொன்னேன். லோகேஷ் அண்ணன் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியான, நீ டிசர்வ்டா அப்படின்னாரு. ஸோ அதுதான். வாயில இருந்தெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இவங்க வாயில இருந்தெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இல்லை, நான் போன பழகின ஒரு 2 நாள்லேயே தெரிஞ்சு போச்சு அவங்கெல்லாம் அப்படி ஒரு ஆட்கள் தான் அப்படின்ட்டு. அவங்க வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் வரும். அருண் மதேஸ்வரன் அண்ணனா இருக்கட்டும், லோகேஷ் கனராஜ் சார் அண்ணனா இருக்கட்டும், அப்புறம் வாமிகா அவங்களா இருக்கட்டும், கேமராமேன் எங்களுடைய உங்க பேரை எடிட்டர் நாங்க ஜிகே பர்சனா. மாத்திட்டோம். சந்திரான்னு சொல்லுங்க. சந்திரா சாரி, அவ பேர் சந்திராடா. ஆ. சந்திராவா இருக்கட்டும், கேமராமேன் முகேஷ் ஜி சாரா இருக்கட்டும், ஜிகே பிரசன்னா சார் எடிட்டர், இவங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அப்படிதான். எடிட்டர் ஜிகே பிரசன்னா சார்லாம் அவர் எடிட்டரில் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு ஒரு தடவை சாலிகிராமத்தில் மீட் பண்ணேன். இப்போ தான் தலைவா அவங்க வந்து எடிட் பண்ணிட்டு வந்தேன்னாரு. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ஜிகே பிரசன்னா சார் தெரில. விஷால் வெங்கட் சார்னு ஒரு டேரக்டர் இருக்கார், பாம் டேரக்டர், அவர் கூட பார்த்தேன். அப்படியா சார், என்ன ஷார்ட் ஃபிலிம் சார் சொன்னேன், டிசி அப்படின்னு. சார் ஜிகே பிரசன்னா சார் நீங்களா அப்படின்ட்டு பேசினேன். ஆமாம் நல்லா இருந்துச்சு தலைவா, உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அப்போ அருணாலே நல்லா இருக்குன்றாரு, லோகேஷனே நல்லா இருக்குன்றாரு, சந்திரா சொல்கிறாங்க ஸ்பாட்டில். ஒரு எடிட்டர் டேபிளில் உட்காந்து எடிட் பண்ணி வேலை முடிச்சுட்டுன்னு சொல்கிறாருல, நல்லா இருக்கியா நீ பண்ணுறதுன்ட்டு, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ எடிட்டரோட பயங்கரமான ஒரு பாண்ட் உருவாச்சு. ரியலாகவே நடிச்சிருந்தீங்களா படத்தில்? நீங்கள் எப்பயுமே எப்படி இருப்பீங்களோ அந்த படத்தில் வர மாதிரி தான் இருப்பீங்க? ஆமாம், என்னோடய பேர் மட்டும் தான் மாற்றிக்கிடுவேன், நான் நானாக தான் இருப்பேன். ஒரு வேளை நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில் தானே, சுற்றி இருக்க பசங்க ஏதோ சின்ன சண்டை ஏதாவது போனால் கூட என்னை கூட்டு போக மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனை விட்றா, அவன் படிக்கிறவன்டா அப்படின்ட்டு. நம்ம அப்படிலாம் படிக்க மாட்டான், நம்ம அம்மா அப்படி பில்டப் பண்ணுவாங்க. என் பையன் சூப்பராக படிப்பான்ட்டு. என் பிள்ளைக்கு என்ன அதை தான் இவனுங்களும் நம்பிட்டு என்னை கூட்டு போக மாட்டானுங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸோட சண்டையெல்லாம் தூரத்தில் இருந்தால் பார்த்துருக்கேன். அப்படி எடுத்துக்கிட்டு வேணால் பண்ணுவேன். அவன் எனக்கு என்ன பண்ணான் அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தருக்கான், அவன் எனக்கு இப்படி தானே பண்ணான், ஒருத்தனை பார்த்து கத்துனால. ஆமாம்ல, அவன் ஏன் கத்துனான், அவன் எதுக்காண்டி கத்திருப்பான், இப்படி ஏதோ ஒரு கேரக்டர் லைவ் ஆகிறத எடுத்து தான் பண்ணுவேன். அது பிடிக்குது. இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரும் அதை சொல்லியிருக்காங்க, நீ பண்ணுறது லைவாக இருக்குடா அப்படின்ட்டு. அதை சலிக்காமல் எங்கிட்டாவது கொண்டு போயிடணும். ஒரு 30 வருஷத்துக்கு போதுமா? போதும். எத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறீங்க? பிறந்ததுலேருந்து. எல்லாருமே பிறந்ததுலேருந்து நடிச்சிட்டு தான் இருக்கோம். உலகமே நடிச்சிட்டு தானே இருக்கும். எத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கு? 13 வருடத்துக்கு மேலாக. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீனில் நம்மளோட முகம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தோணலை. எங்கள் அப்பா தான் பயங்கரமாக விசில் அடித்து கொண்டாடிட்டு இருந்தார் மதுரையில் ஒரு தியேட்டரில். நான் கூப்பிட்டு போனேன் ஒரு 10 பேரை முதல் படத்துக்கு. என்கிட்ட கை காசு போட்டு டிக்கெட் கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் எவனுக்கு டிக்கெட் போகிறதா முடிவு இல்லை ஆக்கிட்டேன். 9 பேர் போன மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. எதாவது கை தட்டுங்கடா, இல்லைடா இவ்வளோ டைலாக் பேசியிருக்கேன், எதாவது பண்ணுங்கடா அப்படின்னா பண்ண மாட்டேன்ட்டானுங்க. ஃபர்ஸ்ட் டைலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. படிங்கடா படிக்க எவன் விடலையோ அவனை அடிங்கடான்னு ஒரு டைலாக் போதையில் பேசுவேன். ஃபஸ்ட்டு படம். ஸோ அது ஃபிலிமில் எடுத்த படம். அரும்பு மிசை குறும்பு பார்வைன்னு ஒரு படம் யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு குடிகாரன் கேரக்டர் ஒரு சீன் பண்ணியிருக்கேன்.
அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம். பட் எனக்கு என்ன ஹாப்பினா, அந்த டைரக்டர் வெற்றிவீரன் சார் அவர் என்ன சொன்னார்னா, "நீ என்ன பெரிய ஆளாடா?" அப்படின்னாரு. "ஏண்ணே?" அப்படின்னேன். "இல்லைடா மானிட்டரில் லைட்டாக நடிக்கிற, டேக்கப்போ பெருசாக நடிக்கிற" அப்படின்னாரு. "அப்படி பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. அப்படி இருக்குமோ ஒரு வேளை தெரியலையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோதானே நடிப்பு இவ்வளோதான்டா இவ்வளவுதான் அப்படின்னு கேமராவெல்லாம் பார்த்து நினச்சேன். எனக்கு பயம் கிடையாது. அதுக்கப்புறம் தம்பி இந்த முட்டை போட்டு பழகிட்டு முட்டை இவ்வளோதான்லாம் வரக்கூடாது இங்கே வேற அப்படின்னு சொல்லி சினிமா சூப்பராக காட்டுச்சு. சூப்பராக காமிச்சிச்சு. பெரிய இதில் பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமா வந்து ஈஸியாக போய் ஒரு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நம்ம படம் பார்த்துட்டு வந்தோம். அந்த படத்துக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அதுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். இப்போ படத்தில் நடிக்கணும், நம்ம படம் தான் சினிமா தான் வாழ்க்கை அப்படிங்கிறத எப்போ முடிவு பண்ணீங்க நீங்கள்? நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப மதுரையில் அரவிந்த் தேட்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஜெயம் தேட்டர்னு ஒன்று பரங்கானத்தில் இருக்குது. அந்த தேட்டரில் வந்து நான் வேலை பார்த்தேன் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப. ஏன் வேலை பார்த்தேன்னா, அம்மா சின்ன வயசுலேயே படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நம்ம போகணும்னா அவரோட உண்டியல்லேருந்து காசை திருடி ஒரு படத்துக்கு போயிட்டு ஸ்கூலை கட்டடிச்சிட்டு அது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. வெளுத்திருப்பாங்க. சாதா இல்லைங்கம்மா அதெல்லாம் பண்ணல. அடிக்கல. நான் ஓப்பனாக Sweet நான் உண்மையாக சொல்லிட்டேன். ம். இல்லைம்மா இந்த மாதிரி உண்டியில் இருந்தால் காசு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ட்டு. சரி, நான் சரி. 95% உண்மையை பேசுவேன். சூப்பர். 5% பொய் பேசுவேன். அதில் 3% உண்மை இருக்கும். ம். மீதி 2% பொய் இருக்கும். அதில் 1% உண்மை இருக்கும். அந்த மாதிரி பேசுவேன் மாற்றி நான் எப்படின்னு தெரில. இப்படியெல்லாம் சொன்னா நாங்க என்ன இப்போ நீங்க எல்லாம் உண்மைதான் பேசிட்டு இருக்கீங்களா, இல்ல 5% 2% அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? 95%. 95%. இப்போ பேசுகிற 100% உண்மை. ஓகே ஓகே. அப்போ என் ஃப்ரெண்டு சிவா வேலை பார்த்தான். ம். அவன் மூலியமாக தேட்டரில் வேலைக்கு சேர்ந்தேன். காரணம் காசு டிக்கெட்டு கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுக்காமல் படம் பார்க்கணும் எல்லா ஷோ. படம் பார்க்கணும். ஆமாம் அதுக்கு தான் வேலைக்கு போனது. நான் வந்து இந்த முட்டை போண்டா போகிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் முட்டையை டக்குனு உரிச்சு கொடுத்துட்டு உள்ளே போய் படம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ 2:30க்கு படம் போடுவாங்களா மத்தியானம் ஷோ. காலேஜ் படிக்கிறப்ப வச்சுக்கோங்களேன். 2:30க்குனா நான் காலேஜ் 2:15 விடுவோம். சல்லுன்னு ஓடி வருவேன். ஓடி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நோட்டெல்லாம் வச்சுட்டு நேராக தேட்டருக்கு போயிடுவேன். போயிட்டு படம் பார்த்துட்டு இருப்பேன் உட்காந்து. 3:15க்கு இன்ட்ரோல் 3:45க்கு இன்ட்ரோல் வரும். கரெக்டாக 3:45க்கு இன்ட்ரோல்னா 3:43க்கு வெளியே வருவேன். ஓனர் கேட்பார், "டேய் எத்தனை ஷோடா படம் பார்ப்ப?" அப்படின்னாரு. "எல்லா ஷோவும் படம் பார்க்க வேண்டியது அதுக்கு தானே வந்தேன்" அப்படின்னு. "இவனை யாரா வேலைக்கு சேர்த்தது?" அப்படின்னோடனே சிவா சொல்லுவான், "நீங்கள் தானே சேர்த்தீங்க" அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஓனர் சூப்பர் ஓனர் ராஜேஷ் சொன்னேன். படம் பார்க்குறக்காண்டே தேட்டருக்கு வேலைக்கு சேர்ந்தவன். அப்போ தசவதாரம் படம் இதெல்லாம் அந்த எந்த படத்தை பார்த்து மிரண்டிருக்கீங்க? எல்லா படம் பார்த்து மறந்துருக்கிறான். இல்ல ஏதாவது ஒரு படம் பிடிக்கும்ல? தசவதாரம் படம் இருக்கு இல்லையா, அதோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல்லான ஷோ ஓடுது. ஓப்பனிங் ஷோ உலக நாயகனின்னு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்கும். தலைவர் இந்த மாஸ்க் இதெல்லாம் கழட்டுவார், மேக்கப்லாம் கலைப்பார் இல்லையா. அப்போ என்னன்னே தெரிலங்க, எல்லோரும் எந்திரிச்சு ஓப்பனிங் ஷோவில் கைதட்டி நான் பார்த்த ஒரு படம் அதுதான். பயங்கரமாக ஒரு மாதிரி புல்லரிச்சு பயங்கரமாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸே. என்னடா இது வேறு மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ அதே டயத்தில் அம்மா வந்துட்டு, "நீலாம் நடிக்க போக வேண்டியதாடா, அப்புறம் உங்களை மாதிரி விஜயெல்லாம் போடான்னு சொன்னாங்க." நான் அம்மாட்ட சொன்னேன், "அம்மா எல்லா அம்மாவுக்கும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அது டிவியில் பார்க்குறேன் பாவம் அப்படிலாம் சொல்லாதீங்க." அப்போ ஒரு ஃபேமஸான சேனலில் ஒருத்தர் வருவார், ஒரு அண்ணன் வருவார். அவரெல்லாம் இது பண்ணுறாரு, நீ பண்ணக்கூடாதானாங்கம்மா. சும்மா இருங்கம்மா ஏம்மா இப்படி அப்படின்ட்டுவேன். ஸோ அம்மாவோட ஆசை தான் ஆக்டிங். அப்புறம் தசவதார படம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆள் நடிக்க ஆசையாக கேட்டப்ப, "உன்னை அங்கெல்லாம் சமையல் வேலைக்கே எடுத்துக்க மாட்டாடா, நீ என்னடா சொல்கிறான்ட்டார்." சமையல் வேலைக்கே நம்ம என்ன நடிக்க தானே கேட்டேன்னா சமையல் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு வருவோன்னு வந்துட்டேன். அப்படியே ஏதாவது பண்ணிடுவோன்னு வந்தேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை சினிமாவுக்கு வரலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று இருக்குங்க. நான் சினிமாவுக்கு ஆனஸ்ட்டாக சொல்லலாம் யோசிச்சு பார்த்தா பயங்கரமான ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்செக்யூரிட்டி உள்ள ஆள் தான் நான். அது வெளியே தெரியவே தெரியாது. ஏதாவது இன்டர்வியூக்கு போனால் கூட ஒரு மாதிரி ஆயிடுவேன். பயம் வந்துடும். ஆமாம். ஸோ அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். எனக்கு இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் நான் கூடல. இப்போ நம்ம ஒரு வேளை சினிமா சூஸ் பண்ணலன்னா என்னவாயிருப்போம் அப்படின்ட்டு. நீங்கள் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போனேன்னா, என் கையை பிடிச்சி கூட்டி போய் நீங்கள் உட்கார வைக்கணும். அடுத்து நான் அந்த இடம் என் இடமா ஆக்கிடுவேன் நான் ஜாலியாக. அப்படா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது இவ்வளோ யோசிச்சு பார்க்குறப்ப தோணுச்சு எனக்கு. வேலை எட்டிக்கு போகாமல் மதுரையில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். நடிப்பை தவிர வேற உங்களுக்கு என்ன தெரியும்? பொழைச்சிக்கிறது. இப்போ படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடைவெளியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கொட்டுக்காளி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாலி கிராமத்தில் பங்கஜம் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும். அது இடிச்சிட்டாங்க இப்போ. அங்கே வந்து பட்டுக்கோட்டை மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்தேன் நான். ஓனர் வந்து சுரேஷ்னு எங்களோட நண்பர் அவர். அவராருக்கு போய் சரி ஈஸியாக இருக்கும், ஈவினிங் ஆனால் வேலைக்கு போயிடலாம், ஷூட் வந்தால் ஷூட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் ஈவினிங் ஆனால் வேலை பார்ப்பேன்.
அப்போ அங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் அருணாச்சலரோட எந்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறையா நல்ல மனிதர்கள், எக்கச்சக்க நண்பர்கள், சினிமாவை தவிர்த்து வெளியில் இருக்கவங்க. இப்போ கூட சொல்லுவாங்க, டீக்கல் ஏவிஆர் டீக்கல் என்னலாம் சொல்லுவானுங்க, ஜவஹரை வந்து கவுன்சிலர் நிப்பாட்டினா இந்த ஏரியாவில் ஜெயிச்சிருவான்டா, அவ்வளோ பெரிய பழகிருக்கான்ட்டு. டேய் பூரா ஊருக்காரன் எலெக்ஷன் அப்போ வீட்டுக்கு போயிடுவானுங்க, இப்போ ஒருத்தர் ஓட்டு போட இங்கே இருக்க மாட்டான்டா அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஏன்னா வெளியிலேருந்து ஊரில் வரானுங்களே, அவங்க தான் பழகுறாங்க பசங்க. அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக நிறைய பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சேன். எப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஆடிஷன் போகணும், நாளைக்கு ஃபோட்டோ கொடுக்கணும், யாரை போய் பார்க்கணும், இந்த சினிமா கிடச்சிருமா, நம்ம ஏதோ பண்ணிடுவோமான்னு இவ்வளோ விஷயம் யோசிக்க விடாமல் அன்றைக்கி நைட்டை வேலையில் கடந்துட்டு போக வச்சது பட்டுக்கோட்டை ஹோட்டல் மெஸ்ஸு. நிறைய புது புது ஆட்களோட பேசும்போது, இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு புது புது அன்பாக கிடைக்குது இல்லை, இப்போ கிடைக்கிற மாதிரியா இருந்தது. இப்போ இந்த டிசி படம் பார்த்துட்டு உங்கள் டீமுக்குள்ளேயே உங்களை யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்களா? இருக்குது. லோகேஷ் அண்ணனே பண்ணார். லோகேஷ் அண்ணன் வந்துட்டு கண்ணன் ஒரு சார் இருக்கார் சன் டிவியில், அவரோட சொன்னார், ஜவஹர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ஏரியாவில் இருப்போம்ல, ஒரு அசோசியேட் டைரக்டர் வருவார், அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டு இன்ட்ரோ பண்ண மாட்டான். ஏன்டானா நம்ம வாய்ப்பு அவன் தீட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பயம். ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை ஒரு சக மனுஷன் தான், எல்லாரும் மனுஷன்தான், அவர்கிட்ட ஒரு சின்னதாக மண்டக்குள்ளே எதுவுமே இல்லை. லோகேஷ் அண்ணன்ட்ட அழகா ரொம்ப நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கார். கண்ணன் சார்கிட்ட போயிட்டு இன்ட்ரோ பண்ணுறாரு, ஜவஹர் இங்கே வா அப்படின்ட்டு. ஏன்னா இது ஜவஹர் செம்ம நடிகை, நம்ம படத்தில் கருப்பன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அவர் அப்படியே பார்க்குறாரு, அந்த பையனா அப்படின்றாரு. ஆமாண்ணோன்னா எனக்கு அப்படியே யாரா அந்த மனுஷன், என்னடா இப்படி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காருன்னு இருந்துச்சு. நல்லா பண்ணியிருப்பான் நம்ம படத்தில் அப்படின்னாரு. அப்புறம் அனிருத் ப்ரோ வந்து இதோட சொன்னார், ஒரு இந்த டிசி ரேவ், ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ அப்படின்னாரு. நல்லா இருக்கேனே அப்படின்னு. நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னேன். அப்புறம் அனிருத் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் மாறிச்சு, அவர் அதான் சொன்னார், ப்ரோ நீ நல்லா ராவாக இன்டென்ஸாக பண்ணியிருக்க ப்ரோ, ஆனால் நேரில் என்ன எப்படி இருக்க அப்படின்னாரு. எப்படி இருக்கே அப்படின்னு. இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பவ்யமாக இருக்கே அப்படின்னு. அது அந்த கேரக்டர்னே அப்படின்னே, நல்லா பண்ணியிருக்க நீ அப்படின்னாங்க. அப்போ இந்த டிசி ரேவப்பே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவங்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணவங்கள, அந்த அணியன் ஃப்ரெண்டெல்லாம் அவங்களாம் சொல்லும் போதே பெரிய கான்ஃபிடண்டாக இருந்துச்சு, அப்பா அவள் நல்லா இருக்கு போல அப்படின்ட்டு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.